பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து கடக ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறார். சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்றும் கேது பகவானோடு சேர்க்கை பெற்றும் இருக்கிறார். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் ஆகப்பட்டவர் நீச்ச நிலையில இருக்கிறார். ராகு பகவான் கும்ப ராசியிலையும் சனி பகவான் வக்ரத்தன்மையோடு மீன ராசியிலும் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆகப்பட்டவர் நீச்ச நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அந்த தன்னுடைய சொந்த ஆட்சி வீடு அடுத்து உச்ச வீடாகப்பட்ட அந்த கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் 8ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மறுபடியும் இந்த புதனாகப்பட்டவர் 27ஆம் தேதி 9ஆம் மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த உச்ச நிலையிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் ஆட்சி நிலையிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துல செவ்வாயாகப்பட்டவர் நீச்ச நிலையை அடைகிறார். தன்னுடைய மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில செவ்வாயாகப்பட்டவர் நீச்சம் அடைவார். அந்த 19ஆம் தேதி செவ்வாய் பகவான் அந்த நீச்ச நிலையை அடைகிறார். அப்போ இந்த மாதத்துல கிரகங்கள் பாத்தீங்கன்னா உச்சம், நீச்சம், அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சி, இந்த மாதிரியான கிரக காரகத்தன்மையோடு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் சுறுசுறுப்புக்கு குறைவு இருக்காது, அதே நேரத்துல சோகத்துக்கும் குறைவு இருக்காது இந்த நபர்களுக்கு. ஆனால் வெளியில ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மற்ற நண்பர்கள் எல்லாருமே உனக்கு என்னப்பா நீ பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ற, உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது, எனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியாக இவர்களினுடைய நண்பர்கள், இவர்களினுடைய உறவுகள் எல்லாருமே அந்த மாதிரியா இருப்பாங்க. ஆனா இந்த கன்னிராசி என்பவர்களினுடைய வேதனைகள், மன வலிகள் அப்படின்றது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் எனக்கு யாரும் எந்த தீர்வும் கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நம்ம கன்னிராசி என்பவர்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் ருணர் ரோக சத்ருஸ்தானம். சத்ரு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வேற யாருமே வேண்டாம், கூட இருக்கிறவங்க தான், குடும்பத்தார்கள்னு மேக்சிமம் சொல்லலாம். அந்த குடும்பத்தார்கள் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் அதிகப்படியாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் உடன் பிறந்தவர்களுக்கு இவர்கள் ஒரு விதமாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களினுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு பொதி சுமையாக சுமக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள்ல இருந்து மிகப்பெரிய ஒரு நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் நீங்க மட்டும்தான் அந்த குடும்பத்துல வருமானம் பார்த்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் சேர்ந்து உங்களோட அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக, ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் தனக்கு தேவையான சில விஷயங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. தன்னை சார்ந்தவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இதனால் வரைக்கும் செய்ய முடியாம நீங்க தவிச்சிருக்கலாம். ஐயோ நம்மளுடைய உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய முடியலையே, நம்ம அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் செய்ய முடியல, நம்மளுடைய மனைவிக்கு ஒரு பவுன்ல நகை வாங்கி போட முடியல, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட முடியல, இப்படி அந்த ஏக்கங்கள் எல்லாமே முழுமையாக தீர்வதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லலாம் இதெல்லாம். ஏன்னா அந்த வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் ஜெயில போய் இருந்தா என்ன அளவுக்கு ஒரு கொடுமைகளை அனுபவிப்பாங்களோ அதே மாதிரி தனிமையில் விடப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே இந்த கன்னிராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு வெளிநாட்டுல வேலை செஞ்சாலும் ஏதோ தனக்கு விஷயங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தனிமை அப்படின்றது இனிமேல் உங்களுக்கு இருக்காது. நீங்க உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரம். மேடம், வெளிநாட்டுல இருக்கிற என்னுடைய குடும்பத்தை என்னால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கொண்டு வர முடியும். அதற்குண்டான முயற்சிகளையும் நீங்க முழுமையா செய்யுங்க. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல வேற இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடமாற்றம் செய்யுங்க கன்னிராசி என்பர்கள். ஏன்னா இடமாற்றம் தான் உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கு, நான் இடமாற்றம் செஞ்சா அந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்காம போயிடுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த இடமாற்றம் செய்தால்தான் அந்த ப்ரமோஷன் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு மாற்றத்தின் மூலமாக இன்னொரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த உயர்வுகள்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருடம் இல்லாத ஒரு உயர்வாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் படிப்புல அதிகப்படியாக கவனம் செலுத்த போறாங்க. தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்த தடைகள் முழுமையாக நீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 3 நட்சத்திரத்திலேயே இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தான் மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தாயார் பெற்றோர்கள் உடல்நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க. அவர்களுக்கு ஏதாவது எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது, அவர்களினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அடுத்து அவங்களுக்குன்னு சில விஷயங்களை நம்ம செய்து கொடுக்கணும். அவங்க இது நாள் வரைக்கும் நமக்காக உழைச்சாங்க, இனிமேல் நம்ம அவங்களுக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வாழ துவங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. இந்த மாதத்துல வெளியூர் வெளிநாடு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய குழந்தை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்ல, திருமண வரன்கள் அமைய மாட்டேங்குது, திருமண வரன்கள் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் ஓகே ஆகுது, கடைசி ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இப்படி அந்த குடும்ப வாழ்க்கை ரீதியான சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதெல்லாமே இந்த கோச்சார நிலவரங்கள் முழுமையான ஒரு நிவர்த்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது போக உங்களுடைய தசா புத்திகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்போ ராகு தசை, குரு தசை, சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை, இந்த மாதிரியாகலாம் இருக்கும். இந்த தசா புத்திகள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுத்துட்டு இருக்குது? இப்ப ராகு திசையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு இருந்தாப்புல வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளிநாட்டுல திடீர்னு பதவி உயர்வுகள் வரும், திடீர்னு இருந்தாப்புல ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் வரும். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனா எனக்கு ஏதோ ஒரு ஏற்றங்களாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த ராகு தசை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருவனுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். ஒன்னா பாசிட்டிவா புரட்டி போடும், இல்ல நெகட்டிவா புரட்டி போடும். மேக்சிமம் ஒரு மாயை தான் கொடுக்கும். அதாவது ஒரு இல்யூஷன் சொல்ற மாதிரியாக நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இடத்துல நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு மாயையை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த இடத்துலயும் நம்ம தெய்வ பலம் இல்லாம நகரக்கூடாது. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான திசாபுத்திகள்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.